நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். என் தகப்பன் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, சத்தமா இனியும் உதவி செய்ய வல்லவர். வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்று. அப்படியே நல்ல பிரசன்னத்துல இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே நீ செய்த நன்மைகள், மறவே என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் கரங்கள். என் கர்த்தர், என் கர்த்தர் சொல்லுகிறேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர், என் கர்த்தர் என்னை விசாரிக்கும். கராசி சொல்லுவோம். என் கர்த்தர் பெரியவர், மிக மிக பெரியவர். என்னை விசாரிக்கும் சத்தமாய். என் கர்த்தர் பரிசுத்தர், மிக மிக பரிசுத்தர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் என்னை விசாரிக்கும் என்னை விசாரிக்கும் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். சத்தமா எம்மை விசாரிக்கும். என்னை இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு தங்கிடும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னை விசாரிக்கும் என்னை விசாரிக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு சொல்லு. என்னை என்று விசாரிக்கும். ஆவியால் நிரப்பும், வார்த்தையினால் நிரப்ப விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்கும், என்னை விசாரிக்கும் நல்லதொரு தகப்பனவர். என்னை விசாரிக்கும். இன்னைக்கு விசாரிக்கிறவராக, அவர் காரணராக ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார் சொல்லு மாத்திரம். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லவர்.
பிதாவே. இந்த வண்ணமாக நம்ம ஏசாயா புஸ்தகம் வாசிப்போம். ஏசாயா 88 அதிகாரம் 13, 14 வசனங்களை நம்ம அவர் சேர்ந்து வாசிப்போம். என் பரிசுத்த நாய் ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை படிச்சீங்க? உயிரோட இருக்கீங்களா? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். சரி, கர்த்தர் ஏன் இந்த வலது கரம், வலது கை, கரம் என்கிற அந்த அதை உச்சரித்து அதை முன்னிறுத்தி ஏன் சொல்ல வேண்டும்? சும்மா சொல்லியிருக்கல, நான் கூட இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் வலது கை, அந்த கை, இந்த கை, ஏன் அதை சொல்ல வேண்டும்? எதற்காக சொல்ல வேண்டும்? சோ கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ந்து பார்க்கிறதுக்காக, அதிலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு அதில் ஆழங்களுக்கு செல்லும்படியாக தான் கர்த்தர் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார், அங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கமா கூட கர்த்தருடைய திட்டத்தின்படி அல்லாமல் இங்க ரெஜிஸ்டர் ஆகவில்லை. ஆகையினாலே வேதத்தை ஸ்தோத்திரம் நீங்கள் தியானிப்பது மிக 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 பாக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தியானிக்க கற்றுக்கொள்ள, வாசிக்க கற்றுக்கிறத விட தியானிக்க கற்றுக்கொள்ளணும், மெடிடேட் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போ அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், கரத்தை பிடித்து என்ன பண்றேன், நடத்துறேன். இப்ப அந்த கரத்தை குறித்து சில காரியத்தை பார்த்து விட்டு பின்பதாக நான் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒருத்தர் கையை பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், தெரியாத ஒரு மனுஷன் போய் கை பிடிக்க மாட்டோம். உண்மைதானே? ரோட்ல போயிட்டு திடீர்னு கை பிடிப்பீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? உதறி விட்டு பலார்னு ஒண்ணு வைப்பான். யார் நீ ஏன் கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி, இல்லையா? டக்குன்னு போய் என்ன பண்ண முடியாது, கைய பிடிக்க. எங்க பதில் பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. ஆமென். அவன் தமிழ் தானே பேசுறேன், பேசுங்க. கையை டக்குன்னு போய் என்ன பண்ண முடியாது சிஸ்டர், பிடிக்க முடியாது. சோத்திரம், ஆணாகட்டும் பெண் ஆகட்டும். இப்ப திடீர்னு நான் ரோட்ல போய் ஒரு அம்மாவோ ஒரு சகோதரி போகும்போது, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கையை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஆனா நான் சர்ச்சை முடிச்சு என்ன பண்றேன், உங்களுக்கு கை கொடுக்குறேன். எல்லாரும் கை கொடுக்குறீங்க. பிரைலால் பாஸ்டர், கை கொடுக்குறேன். கையை பிடிச்சா என்ன பண்றேன், கவலைப்படாதீங்க சிஸ்டர்ஸ். நிறைய பேர் உட்காந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அழுவாங்க. அப்போ கையை பிடிச்சி சொல்லுவேன், அவங்க சொல்றது பிடிச்சி சொல்லுவேன், சோல்டர் மேல கை பிடிச்சி சொல்லுவேன், அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க பிரதர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் உரிமையா என்ன பண்றோம், கையை பிடிக்கிறோம். கையை பிடிக்கிறதுக்கு ஒரு உரிமை ஒன்று தேவை இருக்குது. ஆமா இல்லைங்களா? எந்த உரிமை? அது எது நம்மை உரிமையாக, மற்றவருடைய கரத்தை பிடிப்பதற்கு எது என்னை உரிமையாக மாற்றுகிறது, எது என்னை உரிமையாக மாற்றுகிறதுன்னு சொன்னால், அவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு. கையத்திட்டப்பா சோதரமன். அல்லேலூயா. பிரதர் இருக்காரு, முடிஞ்சோட கேட்க தான் போறேன், எங்க பிரதர் போனீங்க போன வாரம் அப்படின்னு கேட்குவேன். கையை பிடிச்சு என்ன பண்ணுவேன், பேசுவேன். எதனால அப்படி கரத்தை போய் டக்குன்னு பிடிச்சு சோத்திரம் நான் பிடிச்சு பேசுறதுக்கு எனக்கும் அந்த சகோதரருக்கும் எது ஒரு பாலமாக இருக்கிறதுன்னு சொன்னால், எதை உதவி செய்கிறதுன்னு சொன்னால், அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவு, சகோதரத்துவம் என்கிற உறவு. சோ கர்த்தர் சொல்றாரு, இந்த உறவின் பிரகாரமாய் நான் உன் கரத்தை பிடிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது. கையத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. So the relationship between God and you helps the God to hold your hand. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த உறவை ரொம்ப நேசிக்கிறார்.
இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க, இங்க ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க, உறவு. இந்த உறவை நல்லா கவனிங்க. ஆண்டவர் கனப்படுத்துறதுனாலதான் அவரே வந்து கையை பிடிக்கிறாங்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இதைதான் நம்ம பேச போறோம். எல்லாம் சொல்ல, கரம் பிளஸ் உறவு. இந்த உங்க கையை பிடிப்பதற்கு, ஒரு மனிதன் வந்து உங்க கையை பிடிப்பதற்கு ஒரு உறவு தேவையா இருக்கிறது. காதலன் தன் காதலியை கரத்தை பிடிப்பதற்கு அன்பு என்கிற உறவு தேவையா இருக்குது. பெற்றெடுத்த பிள்ளைகள், தங்கள் பிள்ளையுடைய தகப்பன், பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடிப்பதற்கு ஆமை சோத்திரம், தந்தை தாய் பெற்றோர்கள் என்ற உறவு இருக்கிறது. புரிஞ்சவங்கன்னா ஒரு அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். அப்ப நண்பர்களுடைய கையை பிடிப்பதற்கு நட்பு என்கிற உறவு அவர்களுக்கு உதவி செய்கிறது. யாரையும் இப்ப டக்குன்னு என்ன பண்ணிட தொட முடியாது, டச் பண்ணிட முடியாது. அது இந்த காலத்துல ரொம்ப மோசமா இருக்குது பாருங்க. எதனா இப்படி நான் பேசுறது, இந்த காலத்துல குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி ஆகி போச்சு காலங்கள், அப்படி மருவி அப்படி போயிடுச்சு. ஆமா, அப்படி இருக்கும்போது ஆமீன், இந்த நாட்களில அந்த உறவு ரொம்ப முக்கியப்படுத்தப்படுகிறது. கையத்திட்டப்பா சோதரம் பண்ணு. இந்த நாட்களில உறவு எந்த அளவுக்கு டீசென்டா, ஆமீன், உறவு எந்த அளவுக்கு டீசென்டா, ரொம்ப 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 ஒழுக்கமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தாதான் நம்மளால உரிமையா என்ன பண்ண முடியுது, தொட முடியுது. ஒருவேளை ஒருத்தருடைய கேரக்டர் சரியே இல்லை, அவனுடைய பார்வை சரியில்லை, ஆனாலும் அவங்களை எனக்கு தெரியும், அப்படிப்பட்ட நபர்கள் தெரிஞ்சதுனால, அவங்க கேரக்டர் சரியில்லைங்கிறதுனால அவங்க தொடர்றதை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க. தெரிஞ்சிருக்குது, உறவு இருக்குது, ஆனா என்ன இல்லை, கேரக்டர் நல்ல சகோதரன், அவருக்கு தெரியுங்க, எங்க சித்தப்பா தாங்க, என் கூட பிறந்த வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க, நான் அங்க இருக்கும்போது 10 வருஷமா பக்கத்து வீட்டுல வாழ்ந்த வந்தாங்க, நல்லா தெரியுங்க, அவரை ஃப்ரெண்டு தாங்கிறோம். ஆனா ஒன்ஸ் அவருடைய கேரக்டர் உங்களுக்கு புலப்பட்ட உடனே, வெளிப்பட்ட உடனே அவர் வந்து தொடர்ந்து கூட என்ன பண்ண முடியல, உங்களுக்கு ஏற்றுக்க முடியல. ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, நானும் தேவனும் வலது கையை பிடிப்பேன், உரிமையா பிடிப்பேங்கிறாரு. கையை தட்டி கர்த்தர் சோதரன், நானும் தேவன், I am your Lord, I will hold your hand and I will lead you. அப்ப எதனால தைரியமா வந்து கையை பிடிக்கிறார்னா, அவர் உமேல வச்ச உறவுல அவரு சரியா இருக்கிறாரு, அவருடைய கேரக்டர் சரியா இருக்குது, அவருடைய கேரக்டர் நீதியா இருக்குது, அவருடைய கேரக்டர் உண்மையா இருக்குதுங்கிறார் ஆண்டவர். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ரிலேஷன்ஷிப் உனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ இல்லையோ, அவர் அந்த உறவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு, அது உரிமை பாராட்டுகிறார். என் பிள்ளைன்னு அவர் உரிமை பாராட்டுகிறார். என்னுடைய மகன், என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளை என்பதை அவர் உரிமை பாராட்டி அவரே வந்து சொல்றாரு, நான் உன் தேவன், உன் கையை பிடித்து உன்னை நடத்துவேன். கையத்திட்டே கர்த்தர் சொல்லி புரிஞ்சவங்க எல்லாம் ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் பாருங்களேன், எந்த அளவுக்கு உறவை அவர் நேசிக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கு அந்த உறவை, அவர் எந்த அளவுக்கு அந்த உறவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாருன்னு பாருங்க. அதான் பேச போறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு தெரியல, நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறோம்னு தெரியல, அது எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துறோம்னு தெரியல சிஸ்டர், அது எந்த அளவுக்கு நம்ம அதை முக்கியத்துவப்படுத்துறோம் தெரியல. ஆனா சொல்றாரு, உனக்கும் எனக்கும் அந்த இருக்கிற உறவை நீ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன், நான் உள்ள வலது கையை நிச்சயமா பிடித்து நடத்துவேன். அல்லேலூயா. நம்ம பிடிச்சா என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். நம்ம பிடிச்சா என்ன கையா அந்த கைய விட்டுருவோம். ஆமென். நம்ம பிடிச்சா என்ன பண்ண போறோம், அத விட்டுருவோம் பாருங்க. அல்லேலூயா. கவனிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு டீச்சிங் மாதிரி தான் கொடுக்க போறேன், நீங்க பொறுமையா கேட்கணும். நான் தூக்கமா நீங்க பொறுமையா கேட்கணும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் கையை பிடிக்கிறேங்கிறாரு. அந்த வசனத்தை மாடி வாசிங்க, சுறுசுறுப்பா வாசிங்க பாப்போம். சீக்கிரமா பின்னாடி யாராவது படிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, போதும் படிங்க சிஸ்டர். பயப்படாதங்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறாரு என்று சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்
ஏன்னா நான் உன் தேவனாய் கர்த்தன். பாத்தீங்க அந்த உறவை அவர் எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தாத பாருங்க. நீ உங்ககிட்ட நம்ம உன் ஃப்ரெண்டு, சரிங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்க போறீங்க, பைக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, கீழே விழ போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சர்வீஸ்ல தான் பேசினேன். ஆமென். பைக்ல கீழே இருந்து விழ போறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? கையை நீட்டி அவங்கள பிடிச்சு, பயப்படாத, நான் என்ன பண்றேன், உனக்கு பிடிச்சிக்கிறேன், பயப்படாத, பிடிச்சிக்கிறேன். அந்த சமயத்துல போய் நின்றுட்டு நான் கையை பிடிக்கிட்டா, ஆமா கேட்பீங்களா சிஸ்டர்? உன் கையை தொடறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதா? கொஞ்சம் அலோவ் பண்ணுவியா உன் கையை பிடிக்கிறதுக்கு? ஆமே. பிடிச்சா நீ ஒத்துக்குவியா? காலைல தான் கை கழுவிட்டு வந்தேன், சோப்பு தான் கழுவுனேன், நம்பு, நான் பிடிக்கிட்டா உன் கைய அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? அப்படி கேட்கிற சமயத்துல கீழே விழுந்துட்டானா காரி துப்புவாங்க மேல. ஏன்னா ஃப்ரெண்டா இங்க கீழே உழுக போறேன், கீழே விழுந்துட்டேன், வேற சேத்துல விழுந்து கிடக்குறேன், வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறேன், கையை பிடிக்கிட்டா. அப்ப எதை நல்லா கவனிங்க, நீங்க எதை முக்கியப்படுத்தி அவன் கையை உழுகிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சு தூக்குன்னு நினைக்கிறீங்க பாக்குறீங்களா? அந்த உறவுக்கு நீ முக்கியத்துக்கு அது பிறகு தான் நம்முடைய ஆண்டவர் கையை திறப்பா சோத்திரம். நீ உழுகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா கவனிக்கணும். நீ கீழே உழுகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு சரி நல்லா உழுகட்டும், உழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் உபவாசம் பண்ண ஜெபம் பண்ணிட்டும் அப்புறம் நான் தூக்குறேன்னு சொல்லல, நீ உழுகிறதுக்கு முன்னாடியே உன் கையை பிடிச்சு காப்பாத்திரான்னு சொல்றாரு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ கீழே உழ போறன்னு தெரியும், நீ கீழே உழுவ போற, உனக்கு அடிபட போகுது, நீ காயப்பட போறேன்னு சொல்லி முன்கூட்டி அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா ஜபத்துக்கு வாங்குறாரு, ஆராதனைக்கு வாங்குறாரு, வீட்டு கூட்டத்தை வெய்யுங்கிறாரு, உபாச கூட்டத்துக்கு வாங்குறாரு, ஆலயத்துக்கு வா, நைட் பிரேயருக்கு வா, பைபிளை வாசி, ஜபம் பண்ணுங்கிற. ஏன் தெரியுமா? முன்கூட்டியே உன் கையை பிடித்து தூக்கி விடுவதற்கு. கையே தட்டி அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அப்படியே நீ தப்பி தவறி கீழே விழுந்தாலும் சரி யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல மாட்டாரு. அவன் உழுகிறதுக்கு உன் தலையில கீழே போய் மோதுறதுக்கு முன்னாடியே உன் கையை பிடிச்சு மேல தூக்கிடுவாரு. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நீ நான் ஆராதிக்கிறோம். ராமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த கரத்தை முக்கியப்படுத்துறாரு. ராமேன் சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உறவு முக்கியம், கையும் முக்கியம். என்ன சொல்லுங்க, உறவு பிளஸ் கை. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த கரத்தை பிடித்து நடத்துவேன், கரத்தை பிடிச்சு தூக்குவேன் சொல்றாருன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் உறவை முக்கியத்துவப்படுத்துறாரு. அவர் உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருங்க. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் கையை வைத்து தலையிலேயே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். பயப்படாதங்கிறாரு. அப்ப ஆண்டவரும் கையை பிடிச்சால சொல்லுங்க, ஆண்டவரின் கரத்தை பிடித்தால், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரின் கரத்தை பிடித்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட தேவை கிடையாது. ஐயோ சொல்லுங்களேன், ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல, சத்தமா சொல்லுங்க. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பயப்பட தேவையில்லை. அவர் எனக்கு துணையா நிற்கிறாரு. நான் விழுவதற்கு முன்பதாகவே என்னை தூக்குவதற்கு அவர் கரம் ஆயத்தமா இருக்குது. அப்ப என்ன சொல்ல வர, நான் உன் கையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்ன என்ன சொல்ல வர்றாரு, நீ பயப்படாத, உன் உறவை, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை, நீ எந்த அளவுக்கு அந்த உறவை ரெஸ்பெக்ட் பண்றேன்னு தெரியல, நீ எந்த அளவுக்கு அந்த உறவை நேசிக்கிறேன்னு தெரியல, பட் நான் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை நான் அதிகமாய் கனப்படுத்துகிறேன், ஆகையினாலே நான் கையை பிடிப்பேன். That's what the love of God. அதான் ஸ்பெஷாலிட்டி நம்முடைய ஆண்டவருக்கு. ராமேன் சொல்லுங்களேன். ஆமே. நீ இதை செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன்னு மனுஷன் சொல்லுவான். ஆமே சொல்றது, நீ இதை செய், அப்ப நான் என்ன பண்றத உனக்கு செய். இவர் சொல்றாரு, உன்னை நான் எனக்கு பிடிச்சிட்டேங்கிறாரு. பிடிச்சிட்டேன், கையை பிடிச்சிட்டேன், உறவு பாராட்டிட்டேன். அந்த உறவை பாராட்டி அந்த உனக்கும் எனக்கும் இருக்க அந்த உறவிலே ஆமே சொத்தர், அது நீ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறன்னு எனக்கு தெரியல. ஆமே சொத்தர், கொடுக்கறது கொடுக்காதவும் பிரச்சனை, ஆனா நான் பிடிச்ச பிடி இருக்குது பாத்தியா, ஆமே சொத்தர், உறவை நீ சாகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் அந்த உறவை நான் மதிக்கிறேங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். எடுத்து வாசிங்களேன், ஏசாயா 41 10வது வசனத்தை வாசிங்க. 10வது, நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் வலது கரம். எல்லாம் சத்தமச்சான்னு சொல்லுங்களேன், கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான் சொல்லுங்க. நீதியின் வலது கரம். பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, நீதியின் வலது கரம். உங்க கையை பாருங்க, உங்க கையை சும்மா பாருங்க, வலது கையை நீங்களே பாருங்க, சும்மா பாருங்க, கேளுங்க, நல்லா இருக்கியா? உங்க கையை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கியா? பாக்க கையை, உங்க கையை பாக்குறீங்க, வைக்கப்படுறீங்கன்னு தெரியல. ஆமென். கையை பாருங்க, கேளுங்க, நல்லா இருக்கியா? எப்படி இருக்கிற?
கேளுங்க, கையை பார்த்து கேளுங்க சிஸ்டர், கேளுங்க பிரதர். ஆமென். கொஞ்சம் சிரிச்சிட்டு பார்க்கலாம். சிரிக்குதா? சிரிக்குதா உங்க கை? ஆமா, நல்லா இருங்க. என்ன சொல்லுங்க, கையே நீ எந்த அளவுக்கு நீதியா இருக்கிறான்னு எனக்கே தெரியல. சொல்லுங்க, கையை பார்த்து பேசுறீங்களா? சொல்லுங்க, எனக்கே தெரியல, ஆனா உன்னை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப நீதி உள்ளவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் சொன்ன, ஏற்கனவே சொன்னபடி, ஏன் நீதியின் வலது கரம் என்று சொல்ல வேண்டும்? ஏன் நீதியின் வலது கரம்? உன் கையை பிடிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஏன் நீதியின் வலது கரம் என்று கர்த்தர் சொல்லணும்? நல்லா கவனிக்கணும். ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உறவிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த உறவை அவர் உரிமை பாராட்டுகிறார். அந்த உறவிலே அவர் உண்மையா நீதியா இருக்கிறார். அதனால சொல்றாரு, நீதியின் கரத்தினாலே நான் தாங்குவேங்கிறாரு. எத்தனை பேர் புரிஞ்சது, விளங்குச்சு? இது எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? நீங்க ஆப்போசிட்டா இப்படிங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உங்க கையை பிடிச்சிருக்கிறேன், ஆனா அநேக சமயத்துல நீதியா இல்ல, விட்டுட்டேன் நிறைய டைம். புரிஞ்சவங்களா? அல்லேலூயா. அநேக டைம் நீங்க என் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறங்கிறதே எனக்கு ஞாபகமே இல்லை சார். ஆண்டவரே அந்த ஞாபகமே இல்லை ஆண்டவரே எனக்கு. நான் நான் வேற ஒன்றை உரிமை பாராட்டினேன், வேற ஒரு உறவை மேன்மை பாராட்டினேன். அது நட்பா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம். வேறொரு உறவை நான் அப்பவும் சொல்றாரு, உன் கை உனக்கும், நான் உன் கையை பிடிச்சிட்டேன், உறவை நிமித்தமா கையை பிடிச்சிட்டேன், உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது, பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஆமை சோத்திரம். நீ என்ன பண்ணல, அத என்ன பண்ண முடியல உன்னால, நீ அதுல நீதியா இல்ல. நீ நீ கையை பிடிச்சிருக்கிற, நீ அதுல நீதியா இல்ல, நீ நீதியா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால்தான் நான் சொல்றேன், பிடிச்ச கை நீதியா இருக்குது, ஏன் கரம் நீதியா இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சோதர். கர்த்தர் நல்லவர். கல்யாணம் பண்ணும் போது கையை பிடிச்சி சொல்லுவாங்க, தாழ்விலும் வாழ்விலும். சொல்லுங்க சிஸ்டர் டைலாக். ஆமென் சோதர். ஆமென். தாழ்விலும் வாழ்விலும், ஆமென், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும். அந்த நேரத்தில் அப்படியே எல்லாமே கல்யாண மண்டபமே அமைதியா இருக்கும், அப்படியே ஃபுல்லா. அது நாங்கள் நடத்துகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயம் வந்துடும். ஆமீன். அப்படி அமைதியாக அதை அப்படியே பரிசுத்தமாக, மரணத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படியே 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 ஒரு அது தெய்வீக குரல்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கே இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ். ஆமீன். இதை அப்படியெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அதை அப்படி நடத்தினாதான் அது அட்மாஸ்பியர் அப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லி ஆமீன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டா அடுத்த நாள் வரும் பாரு சண்டை. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இப்ப, உன் கூட எவன் வாழுவா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் பிடித்த கரத்துல ஆமீன் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், நான் உன் கையை பிடிச்சிட்டேன், ஆமீன், உன் கை என்கிட்ட தான் இருக்குது. ஆனா அந்த உறவுல நீ நிறைய தடவை ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா நான் கையை பிடிச்சிருக்கேன் பாத்தியா, என்னுடைய நீதி அதுல இருக்குது, அந்த உறவுல நான் நீதியா இருப்பாங்கிறார் ஆண்டவர். கையெழுத்திட்டப்பா ஸ்தோத்திரம். நீ மறந்து போனாலும் நான் நீதியா இருப்பேன், நீ என்னை விட்டு போனாலும் நான் நீதியா இருப்பேன். நீ விட்டுட்டு போய் கீழே உலக சமயத்துல பார்த்துட்டு இருக்க மாட்டேன். விழுகிறதுக்கு அப்புறம் 3 நாள் உபாசம் போட்டது, அதுக்கப்புறம் வந்து உன்னை காப்பாற்ற சொல்ல மாட்டேன். விழுகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தூக்கிறேன். வேணா, உனக்கும் எனக்கும் இருக்கிற நீதியில் அந்த உறவுல நான் நீதியா இருப்பேன், நான் உண்மையா இருப்பேன். நம்ம சொல்றோம்ல, இத்தனை அக்கறம் பண்றோம், ஏன் ஆண்டவரை அடிக்க மாட்டாரு? ஏன் அடிக்க மாட்டாருன்னா அவர் உண்மையில அவர் நீதியா இருக்கிறாரு. நான் பேசுறது, இத்தனை பாவம் பண்றாங்க, இத்தனை அநியாயம் பண்றாங்க, ஏன் சாவ மாட்டாங்க? நீ உன்னை கடவுளா மாத்திருந்தா என்னைக்கோ 10 பேரை போட்டு தள்ளியிருப்ப. நீ நல்ல வேளை நம்மளை கடவுளா மாத்தல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஏன் நடக்கல? ஏன் உடனே ஆண்டு செய்யல? ஏன் காலை உடைக்கல? ஏன் கையை உடைக்கல? ஏன் மண்டையை உடைக்கல? ஏன் கண்டு காப்பாத்துறாருன்னா அவரு பிடிச்சிட்டாரு கைய. அவர் அன்புல அவர் உண்மையா இருக்காரு, நீதியா இருக்கிறாரு. விழுந்துட்டு போயிட்டான், போயாச்சு. இந்த அம்மா சகோதரி போயிடுச்சு, இந்த சகோதரன் போயிட்டான், அந்த பிள்ளை போயிடுச்சு. சரி ஆமை சோதரம், உறவுல நான் நீதியா இருக்கிறேன்னு சொல்லி அப்பப்போ தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கையெழுத்திட்டப்பா சோதரங்கள. பயப்படாதாங்கிறாரு, தூக்குறாங்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்பேங்கிறாரு, நான் உடனே இருப்பேங்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேங்கிறாரு. இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? நான் ஜெபம் பண்ணலாம் நல்லா இருக்கிறேன், நான் காணிக்கப்பட்ட நான் நல்லா இருக்கிறேன்,
நான் என்னைக்கோ செஞ்ச ஊழியத்துல நல்லா இருக்கிறேன். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் கணக்குல வச்சா லிஸ்டே கிடையாது. அது எதை லிஸ்ட்ல வைக்க முடியும் அப்படின்னா, அவர் நம்ம வச்ச அந்த உறவுல அவர் உண்மையா இருக்கிறார். அவர் பிடிச்ச அந்த கரத்தின் உரிமையில அவர் உண்மையா இருக்கிறாரு. அதனால நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 136வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 136:12. பலத்த கையினாலும் ஓங்கை புயத்தினாலும் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், செய்தவரை துதிங்கள். அப்ப எதை அந்த சங்கீதக்காரன் முக்கியப்படுத்த, இப்ப கவனிங்க, என்ன கவனிங்க, எதை அந்த சங்கீதக்காரன் முக்கியப்படுத்துகிறான்? இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் செங்கடலை பிளந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தம் வழியிலே சொல்லுங்களேன். அந்த அற்புதத்தை அவன் விளக்கி சொல்லுகிறான். பலத்த கையினாலும் ஓங்கே புயத்தினாலும் உங்களை நடத்தின வந்தவரை துதியுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் சொல்றான் தெரியுமா? ஆமீன் சொல், நல்லா கவனிங்க. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிடித்தார், தனக்கென்று பிடித்தார். ஆமென். கானான் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. ஆமென். அப்படியே விட்டு விட்டு போறேன்னு கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னாலும், நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லி கொடுத்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மோசைட்டாண்ட சொல்லாருல்ல, மோசே என்ன பண்ணு, நீ மட்டும் போ, இந்த ஜனங்களை இங்கே என்ன பண்ணிடுறேன் நானு. வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? கிறிஸ்தவங்க தானே? இல்லை பயமா இருக்கு உங்களை பார்த்தா, உட்காந்து ஸ்டைல பார்த்தா கொஞ்சம். ஆமே ஸ்தோத்திரம். சம்பவம் தெரியுமா தெரியாதா? அப்படின்னு சொல்றாரு மோசை கிட்ட, உற்று இவங்க கூட நான் போராட முடியாது, இவங்களை இங்கே வளாந்தத்தை என்ன பண்ணிடுறேன், அழிச்சு போட்டுறேன், உன்னை ஆபிரகாம் மேல வச்சு அந்த வாக்குத்தத்தை உம்முனியமா நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி மோசை வந்துட்டாரு. ஆண்டவரே எப்படிலாம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க இந்த இவங்களை, ஆண்டவர் எவ்வளவு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அதிசயமா எகிப்தில் கூட்டிட்டு வந்தீங்க. சத்துருக்கள் ஐயோ வனாந்தத்தை கூட்டிட்டு போய் இந்த கடவுள் அவங்களை சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே தயவு செய்து அவங்கள மன்னிச்சிடுங்க, பரிந்து பேசுகிறான். ராமே சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் கைவிட்டது மாதிரி இருக்கும், ஆனா அவர் கைவிடல. என்ன தெரியுமா, என்ன கோபம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன். என்ன வித கோபம் தெரியுமா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நாள் மெசேஜ்ல, உங்க ஹஸ்பண்ட் சொல்லாரு, நான் போயிட்டு வரேன், அப்போ போ 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 அப்படி கோச்சுக்கிறீங்களா? அந்த கோபம் வந்து போங்கன்னு சொல்றீங்களா, வேண்டான்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஷாமிலி, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் ஆச்சா? 3 மாசம் ஆயிடுச்சுல. ஆமா, நீங்க போறாங்கிறாரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு, போயிட்டு வாங்க பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களே. ஆமீன். அதுக்கு அர்த்தம் என்ன? போங்கன்னு சொல்றீங்களா, வேண்டான்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு டவுட்டா இருக்குது. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். அதுக்கு என்ன அர்த்தம்? வேண்டாம். ஆண்டவரும் சில அப்படிதான் கோச்சுக்கிட்டாராம். அல்லேலூயா. அங்கே டிரான்ஸ்லேஷன் அப்படி வேற மாதிரி இருக்குது, ஆனா அப்படிதான் கோச்சுக்கிட்டாரு. நான் வரமாட்டேன், ஜனங்களை சாவடிக்க போறேன், இவங்களை நான் பண்ண மாட்டேன், இனிமே இந்த கூட டிராவல் பண்ண மாட்டேன். மோசே வந்துட்டாரு. இல்ல ஆண்டவரே, கர்த்தர் அவங்களை கானான்னு சேர்க்கிற வரைக்கும் கைவிடவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஆனா என் ஜனங்கள் கைவிட்ட ஆண்டவர் கைவிட்டாங்களா இல்லையா? கை விட்டுட்டு கரியை தேடினா, கை விட்டு தண்ணிக்கு வேண்டி சண்டை போட்டுக்கிட்டான். ஆமீன். தண்ணி தாகத்துக்கு வேண்டி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு சண்டை வந்து, மோசையை கள்ளத்துக்கு அடிக்கிறதுக்கு துணிச்சிட்டானுங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். பாஸ்ட் அடிச்சு கொள்றதுக்கு மோசே வந்து நில்லு, கல்லு விட்டு அடிக்க போற, சாவிடா மகனே நீன்னு, அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க. அவ்வளவு தூரம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யல, அவங்கள கவனிக்கிறவங்க எல்லாம் பிடிச்சாரு, உறவை பிடிச்சாரு, கானான் வரைக்கும் சேப்பேன்னு சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? எகிப்தில் இருக்கும்போது சொன்னாரா? இல்ல, அங்க சோத்திரம் முதல் வித்து ஆபிரகாம் வயிற்றிலிருந்து பிறந்து வெளியில வரும்போதே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை நான் கானான் கொண்டு சேர்ப்பேன். கையை தட்டி அப்பா சோத்திரம் அங்க சொன்னாரு, I will make your descendants to be dwelled in Canaan. அவங்க கானான்ல குடியிருப்பாங்க. அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, அன்னைக்கு பிடிச்சிட்டாருங்க கைய. ஆமே, கானான்ல கொண்டு சேர்க்கிற வரைக்கும், சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பிடிச்சிட்டா இருக்கிறாரு. நான் அந்த சம்பவத்தை சொல்றேன், அது வரைக்கும் அவங்க கை விடவே இல்லை. எத்தனையோ ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கையை விட்ட பொழுதும், அந்த உறவை அவங்க முக்கியப்படுத்தாத பொழுதும், இவர் பாராட்டின அந்த உறவில துணிஞ்சு வந்தாரு. நான் வந்துடுறேன் பழக்கிறதுக்கு வந்துட்டாரு. கையை தட்டி அப்பா சொல்றேன். ஹல்லேலூயா. மனந்தரமா நான் வந்துடுறேன், மண்ணாவை போடுறேன், கையை தட்டி. தாகமா நான் வந்துடுறேன், கண்மலையா வந்து நின்ற, ஐயோ கையை தட்டி. ரொம்ப தாகடிக்குதா, கசக்குதா, வந்துடுறேன் நானே. மாறாவின் தண்ணீரை வேறான வந்துடுறேன், அந்த மரத்துண்டா நான் வந்து விழுந்துடுறேன். கையை தட்டி. கையை விடல.
ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கரிவேன் ஆண்டவரே, அப்படியா, இதோ வந்துடுறேன், நானே வந்துடுறேன். ஆமென். காடையாக காற்றா வந்துடுறேன்னு வந்துட்டாரு. கையை தட்டி அப்ப ஸ்தோத்திரம். எத்தனை புரியுது நான் பேசுறது? விளங்கிக்க முடிஞ்சவங்க எல்லாம், எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அதே ஆண்டவர், நான் உன்னை கையை பிடிச்சிட்டேன், வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். நீ அந்த வலது கையை பிடிச்சிருக்கிற அந்த உறவை, இந்த உறவை நீ ரெஸ்பெக்ட் பண்றியோ இல்லையோ, நீ அதோட கனத்தை, அதோடைய மேன்மையை, அதனுடைய சோத்திரம், அதோட உன்னதத்தை, அதோடைய சோத்திர பிரதானத்தை, அதோடைய பிரஸ்தாபத்தை நீ புரிஞ்சு நடந்துக்கிறே இல்லையோ, நான் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அந்த உறவை நான் மேன்மை பாராட்டுவேன், நான் முக்கியப்படுத்துறேன், நான் கனப்படுத்துறேன். நான் நீதியா இருந்தே தீர்வேன் என்கிறார், நீதியா தான் இருப்பேன் என்கிறார். Such a loving God we worship. இந்த ஆண்டவன் விட்டுட்டு ஓடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்ம உயிருள்ள வரைக்கும்ல, ஆண்டவரே நான் 1000 வருஷம் வாழ வைங்க, 1000 வருஷம் நான் உங்களுக்கு ஊழியம் பண்ண நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிப்பதற்கு ஓடி வரணும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஆண்டவர் கையை பிடிக்கிறார்? நான் மெசேஜை முடிக்க போறேன், செய்தி நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. கையை எப்படி பிடிக்கிறார் பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பாக்குறீங்க இந்த பிக்சர்ல, ஆண்டவர் நம்ம கையை இப்படி பிடிக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்ம கையை இப்படி பிடிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. இது நாம் அவருடைய கையை பிடிப்பது. நான் போன வாரம் இந்த பெங்களூர் போயிருக்கும் போது சிக்குவெல்லாம் இந்த பாப்பாவை கூட்டிட்டு இந்த மாலுக்கு போயிருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாலில் வந்து இந்த எஸ்கலேட்டர் இருக்கும் இல்லையா, அவளுக்கு அது ரொம்ப, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த உடனே இப்படிதான் நான் பிடிச்சிருந்தேன், அவன் கையை இப்படி பிடிச்சிருந்தேன், இதே மாதிரி தான் பிடிச்சிருந்தேன். அதை பார்த்தோன்னே சருன்னு உருவிட்டு என்ன பண்ணிட்டா, ஓடிட்டா. எங்கெல்லாம் அதுல ஏறி மாடி இறங்கி உடனே சும்மாவே போயிட்டு வருது, 4 மாடி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து மாடி, இதே வேலை தான் எங்களுக்கு. ஆமே. அதை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். நீங்களும் அப்படிதான். சிலதெல்லாம் உலகம் அட்ராக்ஷன் வந்தோடனே, சில காரியத்தை பார்த்த உடனே, ஆமை சோத்திரம், இப்படி பிடிச்சா நீ உருவிட்டு போயிடுவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். கையை ஒரு தலையில அப்படிதான் உருவிட்டு போடுறோம். ஆமைன்னு சொல்லுங்களேன். உருவிட்டு ஓடிடுறோம். வேலை உருவிட்டு, உலகத்துல உறவு உருவிட்டு ஓடிடுறோம். கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா. சில வேளையில போராட்டம் வரும்பொழுது உருவிட்டு, ஆசை இழுக்கும் பொழுது, உலக ஆசை எல்லாம் இழுக்கும் பொழுது, அவர் பிடிச்சிருக்காரு, விட்டுட்டு ஓடிடுறோம். ஆனா திரும்ப வந்து அவர் பிடிக்கிறாரு மறுபடியும். நீ ஓட்டிட்டே திரும்பி வந்து என் கையை பிடி, எங்கே நிக்கிறான், நிக்கல. எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு, ஐயோ இது எஸ்கலேட்டர் ஓடுது, கீழே எங்காவது விழுந்துன்னு சொல்லி பின்னாடியே நானும் ஓடுறேன் பாருங்க அந்த ஸ்பீடுக்கு. ஆட கையை தட்டப்பா சொல்றேன். அது குடு ஓடுது. இங்கிருந்து அங்க போறதுக்கு 15 ஸ்டெப் எடுத்து ஓடுது, குடு. ஆமா, நம்ம அப்படிதான் ஓடுறோம். ஆனா உன் ஸ்பீடுக்கு அவரும் பின்னாடி ஓடிட்டு வராரு. டே கையை தட்டப்பா சோத்திரம் பண்ணு. விழுந்துடாத. ஓடி போய் அந்த பிள்ளை எஸ்கலேட்டர் இருந்து கீழே விழுகிட்டோம். விழுந்து அது எந்திரிச்சு அழுது முடிஞ்சு அதுக்கப்புறம் தானா வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்றேன் கையை வச்சுட்டுன்னு ஒரு தகப்ப நிப்பானா. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தகப்ப இருக்கவே தேவையில்லைங்கிறேன் நான். உயிர் வாழவே தேவையில்லை. ஹல்லேலூயா. விட்டுட்டு இது உளுந்துருமோ பின்னாடி ஓடி போய் விழுகிறதுக்கு முன்னுக்கைய போகும்போது கரெக்டாக எஜ்ஜு வரும்போது கொஞ்சம் திணறுவாங்க. அவன் கரெக்டாக போயிடுவா. ஆனா ஒரு இடத்துல நாங்கள் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு வந்தோம். ஒரு இடத்துல கொஞ்சம் தடுமாறினா குடுகுடுன்னு ஓடி போய் பின்னாடி பிடிச்சி தூக்கிட்டேன். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. அப்ப தூக்கும் போது நினைச்சேன், ஆண்டவரே இப்படித்தான் ஆண்டவர் என்னையும் தூக்குறீங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருவேன், அப்பப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருவேன் ஆண்டவரே, ஆனா விடாம தூக்குறீங்களே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. பாடுங்க. உம்மை போல வல்ல தேவன் நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. ஏசையா இருந்தாலும் வேண்டாமே. வேணாம். அவங்க எஸ்கலேட்டர் மேல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. உளுந்ததுக்கு அப்புறம் நான் 4 வாட்டி சொன்னேன், போ உளுந்து எந்திரிச்சு புத்தி வரட்டும் அப்புறமா வான்னு சொல்லுவான் மனுஷன். ஆனா 10,000 வாட்டி நான் போனாலும் திரும்பி ஓடி வந்து தூக்குனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். திரும்பி ஊழியத்தை செய்யறோம்.
திரும்பி ஜெபிக்கிற, திரும்பி நீ பாட்டு பாடுற, திரும்பி ஆராதிக்கிற, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், திரும்பி உனக்கு ஆசை வருது, கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, அன்பான ஆண்டவரே, நீங்க என் மேல வச்ச உறவை ரொம்ப கனப்படுத்துறீங்க, அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. சொல்லுவல்ல, டேய் எவ்வளவு லவ் வச்ச, காதலை நீ கொச்சப்படுத்துறிய, உன் மேல வச்ச லவ் எவ்வளோ, அந்த லவ்வுக்கு ஒரு அர்த்தம் வேணாம், இந்த லவ்வை கொச்சப்படுத்திட்டியே. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வெயிட்டா, இப்படி போய் சொல்லி வச்சிருக்கிறேன், இப்படி ஒரு 100 ரூபாய்க்கு இப்படி யோசிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோட இதானா, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட உறவு எவ்வளவுதானா, உறவோட வெயிட் எவ்வளவுதானா. இங்க ஒருத்தர் சொல்லுவாரு, நீ வெயிட் கொடுக்கலாம், நான் எப்பொழுது வெயிட் கொடுத்தே வச்சிருக்கேன்டா உறவை, கையத்திட்ட நீ வெயிட் கொடுக்கல, அப்பப்ப நீ வேற உனக்கு வெயிட் கொடுத்த, வேற உனக்கு கனப்படுத்தின, ஆனா நான் உன்னை தாயின் கருவில பிடிச்சேன் பாரு, ஒரு பிடி அவன் கரம் பிடிப்பேன்னு சொன்ன பாரு, அந்த உறவை இதுவரைக்கும் என் நீதியாகவே இருக்கிறேன், அந்த உறவுல நான் நீதியாகவே இருக்கிறேன். I will hold you with my righteousful hand. My righteousness better than your righteousness. என்ன சொல்லுங்க, உங்க நீதிக்காக நன்றி. அநேக சமயத்துல ஏன் நீதி இல்ல ஆண்டவரே, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சரியா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன். இல்ல, அப்படி கணக்கு போட்டு பார்த்தா, அவருடைய பார்வையில், அவருடைய கண்ணாடி போட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் பவுல் சொல்றான், என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தைகள், அது ஒண்ணும் கிடையாது, குப்பை, அது டஸ்ட், அது டங்குங்கிறான், அந்த சாணிங்கிறான். ஆனா அவருடைய நீதி, அவனை பிடிச்ச நீதி, அவனை தொட்ட நீதி, என்னை அழைச்சதில் அவர் நீதியா இருக்கிறாரு, அவர் மேன்மேல வச்ச அன்புல அவர் நீதியா இருக்கிறாரு. அதை குறிச்சே மேன்மை பாராட்ட வேண்டிய தவிர வேற எதுவும் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், ஒண்ணுமே இல்ல. எப்படி நல்லா கவனிங்க, இப்ப பிச்சார பாருங்க, இப்படிதான் பிடிச்சிருந்தோம், அவர் விட்டுட்டாரு, நம்ம விட்டுட்டோம், அவர் விடாம திருப்பி வந்து பிடிச்ச. இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சோத்திரம். பல நேரங்களில கர்த்தர் இப்படி கொஞ்சம் ஹோல் டைப் பண்ணி பிடிப்பார். எத்தனை எப்படி நான் பேசுறது, எத்தனை விளங்கிறீங்க? பிக்சரை பாருங்க, டைப் பண்ணி பிடிப்பார். அப்பவும் நம்ம உருவிட்டு போயிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னொரு பிக்சர் பாருங்க, அது இன்னொரு பிக்சர் போடுமா பாருங்க. கர்த்தர் இது இல்லம்மா, இன்னொரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். கர்த்தர் உங்க கையை எப்படி பிடிக்கிறாருன்னா, ஆமே சொல்ற வாட்ச் கட்டுறீங்களா, எல்லாம் கவனி, வாட்ச் இங்க இங்க கவனிக்கணும். இங்க எங்க பிடிக்கிறாரு, உங்க கையை தொட்டு காமிங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இங்க எங்க, இங்க ரிஸ்ட். இதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வலது கையை பிடிக்கிறாரு அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம், இங்க வாமா, டக்குன்னு வாங்கி வா. ஐயோ சாப்பிட்டு எவ்வளவு நல்லாச்சு, கை கொடு, வலது கையை. நான் வலது கையை பிடிக்கிறேன்னா, ஆண்டவர் உன்னை விரல பிடிக்கல, உன் கையை இப்படி பிடிக்கல, ஆண்டவர் பிடிக்கிறான் இப்படி பிடிக்கிறாரா. கை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த டைலர் எங்களுக்கு வந்திருக்காரு, காலைல நினைச்ச அவர் வரணும்னு நினைச்ச வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த டைலர் எங்களுக்கு தெரியும். இது என்ன சொல்லுவீங்கன்னு, கப்பு. இது பேர் என்னங்க சொல்லுங்க? இது பேரு கப்பு. இந்த கப்பு கொஞ்சம் பெருசா வைங்க, இந்த கப்பு கொஞ்சம் சின்னதா வைங்க. ஆக்சுவலா அந்த வேர்டு பேர் கப்பு கிடையாது, கஃபே. அது பேர் என்னது, கேஃபேட்டேரியா போயிருக்கூடாது, டீ குடிக்கிறாங்க, அது இல்லை, அது பேர் என்ன, கேஃப். என்ன சொல்லுங்க, கேஃப். அந்த போலீஸ்காரங்க ஒன்று போனோம், அது பேர் என்னது, என்ன தம்பி, அந்த போலீஸ்காரன் அண்ட் கஃப், அது பேர் என்னங்க? ஏன் கஃப்னு சொன்னாங்க தெரியுமா? இது வந்து எபிரேய பதம். இது என்னதுங்க, கவனிக்கிறவங்க எல்லாம், தூங்காதவங்க எல்லாம், நான் உயிரோட தான் இருக்கிறேன். ஆமா. அப்போ இதுக்கு நல்லா கவனிங்க. அப்போ அதுக்கு பேர் என்னங்க, கஃப். கஃப்னு அர்த்தம் அதுக்கு பேர், சரிங்களா? அப்போ எபிரேய பதத்துல எப்படி போட்டிருக்குன்னா, I will hold your கஃப். கையை தட்டா சொல்றேன். ஹல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன். நான் உன்னை பிடிச்ச அந்த புடியில எங்க உருவு, நீ இழு, பின்னாடி போ, இழுத்துட்டு போ கீழே, நல்லா இல்ல, நான் உன்னை பிடிச்ச புடி அப்படி விட்டவே மாட்டேன் உன்னை. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா. அதனாலதான் இங்கே நீ போயிடாத. அதனாலதான் போலீஸ்காரங்க போட்டுறானுங்க. அதை போட்டா உருவ முடியவே முடியாது, சேர்த்து வச்சு கட்டிடுறான், ஜீப்போட பில்லரோட வச்சு கட்டிடுறானுங்க, இங்க உருவிட்டு வர முடியாது. அப்போ நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி பிடிச்சா நீ உருவிட்டு போயிடும், எனக்கு தெரியும். சம்டைம் இப்படி பிடிச்சாலும் என்ன பண்ணுவேன், உருவிட்டு பிடிச்சேன். ஆனா என்னுடைய நீதின் வலது கரத்தினாலே நான் உன்னை இப்படி பிடிச்சிருக்கிறேன்.
அதனாலதான் அநேக சமயத்துல நீ இழுத்துட்டு போனாலும், அநேக சமயத்துல நீ கீழே விழு பார்க்கலாம். அநேக சமயத்துல நீ கீழே விழு, சும்மா விழு, கீழே விழுந்தாலும் உன் தரையில நீ கீழே விழுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறேன் நான் உன்னை, ஐயோ நான் போறேங்க, நான் வேற வேண்டாங்க, ஆண்டவர் வேணாம், எனக்கு வந்து செத்து போறேன், அப்படியே கீழே விழ போறேன், ஆண்டு விட மாட்டேன், விழுமா கீழே, ஏன்டா விழுந்தது இல்லையா கீழே, தள்ளிட்டா அவன் கீழே விழுகும் போது கூட கீழே தரையில தலை முட்டு உன் தரையில மோதாம அப்படி என்ன பண்ணுறாரு, தைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? என் கால்கள் இடறின்னு போது அவர் என்னை கீழே விழாமல் பாதுகாத்துக் கொண்டார், தன் கரங்களில் ஏந்தி கொண்டார். எப்படி ஏந்தி கொண்டார்? கரங்களிலே. ஆமே சோத்திரம். அவரது வலது கை உன்னை இப்படி பிடிச்சு தூக்கி, இடது கை என்ன பண்ணுச்சா, அப்பாவுக்கு சோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நல்ல தேவனை நீங்கள் ஆராதிப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காரியத்தை செய்வதில் அவர் சொல்றாரு, ஏன் செய்யறேன், ஏன் அது நான் என்ன செய்யறேன்னா, இதை நான் வந்து செய்யிட்டா கொடுக்கும் போது வந்து நான் உனக்கு செய்யிட்டா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லல, இல்ல கொஞ்சம் இரு, நான் எல்லாம் கமிட்டியெல்லாம் போட்டு, பரலோகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, 24 மூப்பரெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு அப்புறமா வந்து உன்னை தூக்குறேன்னு சொல்லல, பிடிச்சிட்டாரு. எவ்வளவு பிஸியா அவர் இருந்தாலும் நீ உழுக போக தூக்கிடுவாரு. எத்தனை பேர் ஆமே? நான் உன் வலது கையை பிடித்து நடக்க வேண்டிய வலது. அப்ப இனிமே கர்த்தர் வலது கையை பிடிக்கிறாருன்னா இப்படி நினைக்க கூடாது. நீங்க இங்க பிடிச்சிருக்கிறாரு, அதனாலதான் திரும்ப திரும்ப எப்படியோ உன்னை சபைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடறாரு. கையை தட்டி அப்பா சோதரன். திரும்ப உன் வாழ்க்கை கர்த்தர் மேல தூக்குற காரணம் தான், நான் ஒரு வலது கரை பிடித்து ஒன்னு பயப்படாதங்கிறாரு. நீதியின் கரத்தினால அப்படின்னா பிடிச்ச பிடியில அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியா இருக்கிறாரு. பல நேரங்களில் நீங்கள் அவர் மறந்தாலும் நம்ம அவர் பிடிச்ச தூக்குறது காரணம், அவர் பிடிச்ச பிடி அந்த மாதிரி, அவர் பிடிச்ச அந்த பிடியில அழைச்சவர், அலையில பிடித்தவர். அமேன். அதுல உண்மையா இருக்கிறாரு. அந்த உண்மையா இருக்கிற தேவனுக்கு நல்ல கவனிங்க, அந்த நீதியா இருக்கிற தேவனுக்கு அந்த உறவுல நீங்க நீதியா இருப்பதும் உண்மையா இருப்பதும் உங்க சாய்ஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது எல்லாம் சொன்ன என்னுடைய சாய்ஸ். ஆனா அவர் உண்மையா தான் இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் உண்மையா தான் இருப்பாரு. அதுல நான் அவர் அந்த உறவை நான் உண்மையா அது மேன்மைப்படுத்தி, இப்படிப்பட்ட நல்ல தேவன் இருக்கிறாரு, பிடிச்சு கீழே விழாம பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, பயப்படான்னு சொல்லியிருக்காரு. இப்படி பிடிச்சிட்டாருன்னா அற்புதம் நடந்துடும். ஒரு ஆமையை சொல்லுங்களேன். ஏன் அற்புதம் வாழ்க்கை செய்யறாருன்னா, ஏதோ நீங்க பண்ண ஜெபத்தினால செய்யல, அவர் பிடிச்ச பிடினால என் பிள்ளைக்காக செய்வேன்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை பேசுறது? ஆமை. நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, இந்த வாழ்க்கை, இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஒரு மகிமையான வாழ்க்கை, இந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னுடைய பிரயாசத்தினால் வந்ததான் அல்ல, அவர் பிடிச்ச பிடினால வந்தது, அவரால் சாலைப்பினால் வந்தது. ஆமீன். இதை நம்ம அவருக்கு சோத்திரம். அதுல பிடிச்ச பிடியில அவர் நீதியா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறாரு. இப்ப சாய்ஸ் உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமீன். என்ன சாய்ஸ்? இந்த பிடியில இருந்து நான் நழுவிட்டு போற பாக்குறேன்னா, இல்ல முறுக்கிக்கிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் முறுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியே விட்டு கொடுத்துட்டு எங்க வேணா கூட்டு போங்க ஆண்டவரே, நீங்க கூட்டிட்டு போனா ஆமே சோத்திரம், நிச்சயமா ஆண்டவர் சோத்திரம் பசும்புல் வெயிலே நடத்துவீங்க, நிச்சயமா அமர்ந்த தண்ணியில கொண்டு போவீங்க, நிச்சயமா நீரை நல்ல பாதையில தான் கொண்டு போவீங்கன்னு சொல்லி அவர் பிடிச்ச பிடியில நம்ம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி யாவர் மேல நிற்கிறோம், யாவர் மேல நிற்போம். எல்லாரும் எழுதி நின்று எல்லாரும் எழுதி நின்று யாவர் மேல நின்று கரங்களை உயர்த்து எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் அழைத்த உம்முடைய அழைப்பில் உண்மையா இருக்கிறேன். உங்களுடைய நீதியின் வலது எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால சொல்லுங்க, உங்க நீதியின் வலது கரத்தினால